யூஷுவல் எனக்கு முதல்ல ஒரு லைவ் ஆன மாதிரி இதுவும் எனக்கு போஸ்ட் பண்ண தெரில. பெரிய இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு தொல்லைங்க. நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்களால தான் இது எல்லாமே பண்ண முடியுதோ என்னவோ தெரியல. எனக்கு அவ்வளோ பெரிய டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் இல்லை. ஸோ யாராவது அந்த மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய ஆட்கள் யாராவது சகோதர சகோதரிகள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம லைவை வந்து பார்க்காதவங்களுக்கு மறுபடியும் மீண்டும் முதல்ல இருந்து மீண்டும் ஆமாங்க இப்படிதான் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட நான் தான் காமிச்சிட்டேனே. ஸோ உங்ககிட்ட எல்லாம் காமிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் எப்பவுமே கேட்குற ஒரு விஷயம், உள்ள வாங்க வாங்கடா. ஸோ நீங்கள் எல்லாரும் உள்ள வாங்க. ஸோ வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்மளோட பொட்டிக்கோட என்ட்ரன்ஸ் தான். ஸோ நம்ம பொட்டிக்கோட என்ட்ரன்ஸ் எப்படி வரணும்னா, நீங்கள் அந்த மாதிரி வாசல்ல இருந்து வரலாம். நம்மளோட வாசல் வந்து இந்த பக்கம் இருக்கு. ஸோ அதுலேருந்து வரலாம். ஸோ நீங்கள் எல்லாரும் என்கிட்ட எப்பவுமே கேட்குற ஒரு விஷயம் வந்து மதுரை முத்து குடில் அப்படின்னு இருந்ததே அப்படின்னு. ஆமாம், அவரோட குடில் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற அந்த வீடு வந்து அந்த பக்கம் இருக்குது. அந்த ஒரு கேட் தெரியுது இல்லையா? நம்ம பவுண்டரி இதுதான். இதில் தான் நம்ம பொட்டிக்கோட செட்டப் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாரும் திருநகர் தனக்கன்குளம்ல பர்மா காலனிங்கிற ஏரியாவில் தான் நீங்கள் வந்து கேட்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸில் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு உள்ள எல்லாமே நிறைய நம்மளோட வீடியோஸ் ரீல்ஸில் வந்திருக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 200 rupeesலேருந்து என்ன ஸ்டாக் இருக்கோ அது வந்துடும். ஸோ ஆமாங்க, ஆஸ் யூஷுவல் இட்ஸ் அ ஒர்க் ஆஃப் ஒன் மேன் ஆர்மி தான். காலையில் வந்தோடனே நம்மளுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு என்னடா வீடியோவில் விளக்குமாறு காட்டுறாங்களே நினைக்கக்கூடாது. ஸோ வந்து எல்லாத்தையுமே நம்மளே முடிச்சுட்டு இட்ஸ் நாட் சம்திங். நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது எப்பவுமே நம்ம முதலாளியாக இருக்கணும்னு நினச்சோன்னா அது நடக்கவே நடக்காதுங்க. கஷ்டப்பட்டு உழைக்கும் போது தான் அந்த காசு வந்து நம்மக்கிட்ட சேரும். அண்ட் நான் போன வீடியோவில் லைவ்ல சொல்லியிருந்தேன்ல என்ன அப்படிங்கிறது. சீரியஸ்லி we are starting this boutique to start a trust hospital. ஸோ உங்களோட எல்லாரோட ஆசீர்வாதத்தோட எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம வந்து திறக்கிறதுக்கு கடவுள் நமக்கு ஆசை புரியணும். எல்லா மக்களும் அதில் பயனடையணும். ஸோ மக்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக நம்ம திருநகருக்கு விசிட். மதுரை முத்தவரோட மனைவி டாக்டர் நீதி இப்போ அவங்களோட இன்ஸ்டால ஒரு லைவ் ஒன்று வந்திருக்காங்க. அந்த ஒரு லைவ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. நம்ம ஆஃப்டர் புட்டிங் கிராண்ட் ஓப்பனிங் அப்புறமா தொடர்ந்து வந்து உங்களோட சப்போர்ட்டும் பிளெஸிங்ஸும் வந்துட்டு கண்டிப்பாக வேணும். இந்த கடையை வந்து நம்ம நல்லா வந்துட்டு கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் வந்துட்டு திறக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு நல்ல முறைமையில் பயன்படுற வகையில் இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பொட்டிக்கு வந்துட்டு எங்கே வந்துட்டு இருக்குது, அந்த ஸ்டோர் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்றத எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்துட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்மேன் ஆர்மியாக எல்லா விஷயங்களையும் இழுத்து போட்டு நான் தான் வந்துட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராமில் எனக்கு லைவ் போடுறதுக்கு சில டெக்னிக்கலாக சில விஷயங்கள்லாம் தெரியல. யாராச்சும் தெரிஞ்சு அப்படின்னா அதை கூட வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.